ஹை மார்னிங் இந்த ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி தான் என் மொபைலில் உடைச்சிட்டேன். இது பேர் பொரிச்ச பத்திரி, அப்படி இல்லைன்னா நெய் பதல்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேரளா டிஷ்ஷு. நான் வயநாடு போகும்போது இது சாப்பிட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கூட எக் ரோஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நான் ரீல்ஸில் பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணேன். அதுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரிசி மாவை கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சு லைட்டாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, நான் வீடியோ பார்த்து தான் பண்ணேன். நான் ஃபுல்லாக மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேங்காவை போட்டேன். அது பார்த்திங்கன்னா இன்னும் மாவு லூஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் மாவை ஆட் பண்ணி தண்ணியை ஊற்றி இப்படியே மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு அந்த டெக்ஸ்டரில் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி கலந்துக்கோங்க. சுடு தண்ணியை ஊற்றிக்கோங்க. எதுக்கும் சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. மாவு பத்தலைன்னா மாவை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் பூரி சுட்டேன், நல்லா தான் வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.